அந்த வயசுல அது 2 தலைமுறை இடைவெளியா கூட இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அன்னைக்கு சொன்னாரு, அம்பேத்கர் பேர்ல கொடுக்கிற விருதையா எங்கள்கிட்ட மட்டும் கொடுக்குறீங்க, தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. கலைஞர் வந்து சரி சரி கொடுக்குற, முதல்ல இந்த வாட்டி நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி மேடையிலேயே அதை சமாதானப்படுத்தி அதை கொடுத்தாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரிலான விருது, அம்பேத்கர் பேர்ல ஏதாவது ஸ்கீம் திட்டங்கள் எதை பண்ணாலும் அம்பேத்கர் தான் உடனே வந்து பட்டியல் சமூகத்தோட மாத்திரம் வந்து கனெக்ட் பண்ற ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் கூட அந்த ஒரு உளவியல் அப்படியே இருந்ததுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு மனத்தடை இருந்தது. இது வெளிப்படையாக தோழமையோட நான் பேச விரும்புறேன். ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய திரும்பிய திசையிலெல்லாம் எழுந்து பேசுறதுல எல்லாரும் அரசியல் சாசனம் அம்பேத்கர், அரசியல் சாசனம் அம்பேத்கர்ங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொன்னதால எரிச்சலான அமித்ஷா என்னப்பா அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லிருக்கேன்னு அவரே காண்டாயி சொல்லுங்க. நம்ம கேட்டோமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு வேற வழி. நீங்க எங்களை ஒதுக்குறோம் நினைக்கிறீங்க, அது உண்மையா இருந்தா ஒதுக்கி போயிருக்கலாம். அது அல்ல. நாங்க தான் மையம். அண்ணன் சொல்லுவாரு, நம்மள ஓரமா உட்கார சொல்றாங்க, நீ கவலைப்படாதப்பா போய் உட்காரு, உனக்கிட்ட ஆளுமை இருந்தா நீ உட்கார இடம் தான் மையமா மாறும்னு தலைவர் சொல்வாரு. அது மாதிரி இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தின் மையமாக மாறி இருக்கிறார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அரங்கத்துல தலைவர் குரல் கொடுத்தார். யாரு முன்னாடி? ஒரு மாபெரும் பேராளுமையாக கருத்தில் வலிமை பெற்ற ஒரு பெரிய தமிழுடைய அடையாளமாக கருதப்பட்ட முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் முன்னாடி அவருக்கு ஒரு 30 வயசுக்கு மேல சின்னவரா இருக்குங்க கலைஞரோட உணர்வுகளை மாற்றம் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் இங்கு தயாளன் அவர்கள் அழைப்பதை தந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வை உரிய நேரத்தில் நாம் நடத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் ஏதோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் தொடர்புடைய ஒரு தலைவராக 90களுக்கு முன்னால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காலம் உண்டு. அம்பேத்கர் என்று சொன்னால் ஏதோ எஸ்சியோட மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கிற ஒரு விஷயம். அம்பேத்கரை தலைவராக கொண்டிருக்கிற இயக்கங்கள் எந்த இயக்கங்கள் வந்தாலும் அந்த இயக்கங்கள் எந்த அரசியலை பேசுகிறாரோ அந்த இயக்கங்களுக்கு தலித் இயக்கங்களுக்கிற முத்திரை இல்லை, அம்பேத்கர் இயக்கங்கள் முத்திரை. இதுதான் 90களுக்கு முன்னாடி இருந்த நிலை. ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழகம் திருமாவர்களுடைய வருகை தமிழகத்தில் ஒரு எரிமலையாய் வெடித்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளம் ஒட்டுமொத்த விடுதலை அரசியலின் மையம் என்கிற கருத்தியலை நோக்கி அவர் நகர்த்தி இருக்கிறார். அம்பேத்கரோட முதல்ல ஒரு பெரியாரை சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். 90களுடைய தொடக்கத்துல அண்ணன் மேல கடுமையான விமர்சனம். அம்பேத்கருடைய படத்தை போட்டு நோட்டீஸ் போடுறது கரெக்ட், அதுல என்ன பெரியார் படத்தை சேர்த்துக்க, பெரியார் என்ன செஞ்சாரு தலித்துகளுக்கு அப்படின்னு கடுமையா பழைய அம்பேத்கரிஸ்டுகள் கடுமையா விமர்சனம் பண்ண காலம் உண்டு. அப்ப அண்ணன் வயசுல இளையவர் இல்லையா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா ஒரு அப்போ ரொம்ப தம்பிங்கிற முறையில ரொம்ப ஏகவசனத்தெல்லாம் பேசிட முடியாது. பழைய தலைவர்கள் அண்ணனை கடுமையா பேசணும். அவரு நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் அம்பேத்கரை சேர்க்கிறது மட்டுமல்ல, அனைத்து மக்களிடமும் அம்பேத்கரை சேர்க்கிற அதே சமயத்துல இன்னைக்கு நம்முடைய மக்கள் கிட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை மிக சரியான முறையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். காரல் மார்க்ஸை சரியான முறையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் மேதகு பிரபாகரன் குறித்து பேசுவது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லைங்கிற அடிப்படையில் இதை ரெண்டையுமே இணைத்துகிறார். அதுதான் எழுச்சி தமிழர் செஞ்ச மிக முக்கியமான அடையாளம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏப்ரல் 16ஆம் தேதி நாடு முழுக்க சமத்துவ நாளா கொண்டாடப்படணும் அப்படிங்கிற கருத்தை தலைவர் சட்டமன்றத்தில் போய் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நல்ல வேலையா அப்போ வந்து தலைவரை உள்ளடக்கி ஒரு கூட்டம் நிகழ்ந்தது. அது மாநில அளவிலான ஒரு வீகன் கூட்டம். அதுல தலைவர் ஏப்ரல் 12ஆம் தேதி சொன்னாரு. மறுநாள் அசம்பிளியில பதிவு பண்ணுங்கன்னு முதல்வர் சொன்னாரு. மறுநாள் அசம்பிளியில ஏப்ரல் 14 புரட்சி அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் அறிவிக்கணும் விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்தோம். ஏப்ரல் 12ஆம் தேதி கோரிக்கை வைக்கப்பட்டது. ஏப்ரல் 13ஆம் தேதி காலையில் வந்தவுடனே முதல்வர் அறிவித்த முதல் அறிவிப்பு, இனி ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ்நாட்டிலே அனைத்து அரசு அலுவலகத்திலும் புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக அனுசரிக்கப்படும்.
சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தந்தார். இது அம்பேத்கர் இணைஞ்ச அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது. இந்த அடிப்படையில புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரிலான விருது, அம்பேத்கர் பேர்ல ஏதாவது ஸ்கீம் திட்டங்கள் எதை பண்ணாலும் அம்பேத்கர் தான் உடனே வந்து பட்டியல் சமூகத்தோட மாத்திரம் வந்து கனெக்ட் பண்ற ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் கூட அந்த ஒரு உளவியல் அப்படியே இருந்ததுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு மனத்தடை இருந்தது. இது வெளிப்படையாக தொடர்புகளை நான் பேச விரும்புறேன். ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய திரும்பிய திசையெல்லாம் எழுந்து பேசுறதுல எல்லாரும் அரசியல் சாசனம் அம்பேத்கர், அரசியல் சாசனம் அம்பேத்கர்ங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொன்னதால எரிச்சலான அமித்ஷா என்னப்பா அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லிருக்கேன்னு அவரே காண்டாயி சொல்லுங்க. நம்ம கேட்டோமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு வேற வழி. நீங்க எங்களை ஒதுக்குன்னு நினைக்கிறீங்க, அது உண்மையா இருந்தா ஒதுக்கி போயிருக்கலாம். அது அல்ல, நாங்க தான் மைய அண்ணன் சொல்லுவாரு, நம்மள ஓரமா உட்கார சொல்றாங்க, நீ கவலைப்படாதப்பா போய் உட்காரு, உனக்கிட்ட ஆளுமை இருந்தா நீ உட்கார இடம் தான் மையமா மாறும்னு தலைவர் சொல்லுவாரு. அது மாதிரி இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தின் மையமாக மாறி இருக்கிறார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அரங்கத்துல தலைவர் குரல் கொடுத்தார். யாரு முன்னாடி? ஒரு மாபெரும் பேராளுமையாக கருத்தில் வலிமை பெற்ற ஒரு பெரிய தமிழர்களுடைய அடையாளமாக கருதப்பட்ட முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் முன்னாடி அவருக்கு ஒரு 30 வயசுக்கு மேல சின்னவரா இருப்பீங்க கலைஞரோட இருப்பீங்க. அந்த வயசுல அது 2 தலைவர் இடைவெளியா கூட இருக்கலாம், அதை பத்தி தான் கவலைப்படல. அண்ணன் எப்படி சொன்னாரு, அம்பேத்கர் பேர்ல கொடுக்கிற விருதையா எங்கள்கிட்ட மட்டும் கொடுக்குறீங்க, தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகிட்ட கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டாரு. கலைஞர் வந்து சரி சரி கொடுக்குற, முதல்ல இந்த வாட்டி நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி மேடையிலேயே அதை சமாதானப்படுத்தி அதை கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதான் அண்ணன் வந்து சரி அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம், நாளைக்கு நானே ஒரு அரசா மாற போறோம், நாமே இப்ப நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பேரிலான விருதை ஜனநாயக சக்திகளோடு பகிர்ந்து கொள்கிற இது வழங்கும் விழா அல்ல, இது பகிர்ந்து கொள்கிற விழா. உண்மை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சில புராண துன்பங்களை மீண்டும் நான் சொல்றதுனால புராண நம்பிக்கை இருந்ததுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த புராணங்கள்லாம் என்னன்னா நம்ம கிட்ட இருந்து திருடுறதுக்காக அவங்க செஞ்ச ஒரு கட்டுக்கதை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீளம் தான் நம்முடைய நிறம் நினைச்சிட்டு இருக்கோம். தம்பி உன் பேர் என்ன? மஞ்சள் சட்டை போட்டிருக்க, மணி என்ன மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்காரு. இப்ப மஞ்சள் நம்ம நிறம் நினைக்கிறீங்களா? புத்தர் மெய்ஞானம் அடைஞ்சாருல, அந்த மெய்ஞானத்தை குறிக்கிற அடையாளமே, மெய்யறிவின் அடையாளமே மஞ்சள் தான். மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கிறது அந்த விடலை பருவத்திலிருந்து ஒரு குறைந்தபட்ச மெய்ஞானத்தை அடைகிறார்கள் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்குற ஒரு அடையாளம் தான். எல்லாத்தையும் திருடி மஞ்சளும் நம்ம அடையாளம் தான், எல்லா சிவப்பும் நம்ம அடையாளம் தான், எல்லா நிறமும் நம்ம அடையாளம் தான். எல்லாம் திருடு போய் கடைசியா ஆலகால விஷயத்தினுடைய நிறமாக இருக்கிற நீளம் மட்டும் நம்ம இருக்கு. அதனால இதுதான் நம்ம நிறம் நினைக்காதீங்க, கடைசியா விட்டு போற நிறம் இது. இதுல இருந்து தொடங்கி எல்லா நிறத்தையும் நம்ம நிறமா மாற்ற வேண்டியது நம்ம முன்னாடி இருக்கிற கடமை. அதாவது புராணங்கள்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து அவங்க எப்படி திருடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க உருவாக்குற ஒரு கட்டுக்கதை தான். மாமன்னன் நந்தனத்தில் நாங்க என்ன பண்ணாங்க, பெரிய புராணம் ஒரு புராணத்தை எழுதி அந்த திருட்ட வேற விதமா திரிச்சாங்க. புராணம் என்பது ஒண்ணும் இல்ல, ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் வரலாற்றை திரித்த கதை தான் புராண கதைகள், வேற ஒண்ணும் இல்லை. அது மாதிரி பார்க்கடலை கடைந்ததுன்னு ஒரு கதை வரும், கேள்விப்பட்டீங்களா? பார்க்கடலை கடைந்தாங்க அப்படின்னு. மேரு மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்துக் கொண்டு பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் என்கிற இதெல்லாம் வந்து புராணத்துல குறியீடுகளா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குள்ளார வந்து அறிஞர் ரவிக்குமார் போன்றவர்கள், நம்ம வன்னியர் சொன்ன மாதிரி இருக்கிற நம்ம தலைவர் இந்த மாதிரி இருக்கு, நீங்க எல்லாம் அறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, பிறகு சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. அதை கடையிறாங்க. பார்க்கடலை கடைகள்னா தேவர்கள் மட்டும் கிடைக்க முடியாது, அமுதம் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க யாரு வந்து சேர்ந்தாதான் கிடைக்க முடியும், அசுரர்களும் வந்து சேர்ந்தாதான். ஷானவாசனார் இங்க ஒண்ணு கடுப்பாயிடுது, இது சும்மா புராணம் ஒரு டீகோட் பண்றதுக்காக சொல்றேன் இல்ல. அப்போ அசுரர்களும் சேர்ந்து அதை வந்து கடைஞ்சாதான் அதை வந்து கடைய முடியும் அப்படிங்கிறது. அப்ப கடையிலும் தேவை வரும்போது அமுதம் கிடைக்கும் போது யாரை கூப்பிட்டான்? அசுரர்களை கூப்பிட்டான்.
இந்த புராணத்திலே சொல்லுகிறான், கடைசியா அமுதம் கிடைச்சப்பா அசுரத்தை கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்க கூடாதா? கொடுக்கணும் கொடுக்குற புராணமே சொல்லுது. கடைசியா அசுரல்கிட்ட அந்த அமுதத்தை கொடுக்கல, அசுரல்கிட்ட அமுதத்தை கொடுத்தா அதை தப்பா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. நாங்க அப்படிதான்ப்பா அதிகாரத்தை கிட்ட கொடுத்தா தப்பா பயன்படுத்துவீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அமுதம் அன்னைக்கு எங்கிட்ட இருந்து பதிவு இருக்கலாம். இந்த காவிரி வெள்ளத்துறை சார்ந்தார் குருநாதர் இருக்கிறார், அதை கரையில் எழுத்து உட்கார வச்சிருவோம். அவர் உட்காந்துருவார். அது அந்த காலம் புராண காலம். பார்க்கடல கடற்கரை கூப்பிட்டு கடைசியா வந்து அமுதத்தை கொடுக்காம போறது. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிகாரத்தை கடைய முடியும், ஓட்டு போடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறான். நம்ம எல்லாம் அதிகாரத்தை கடைய முடியுமா, உருவாக்க முடியுமா? அதிகாரம் வந்த பிறகு அவனே முழுக்க சாப்பிட்டு மிச்ச மீதிய நம்மகிட்ட கொடுவாங்கிறான். இது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவின் காலம். இங்கு யாரும் அமுதத்தையும் திருட முடியாது, அதிகாரத்தையும் திருட முடியாது. உங்களுடைய ஒட்டுமொத்த புராணத்தையும் டீகோட் பண்ணுவோம். அடிமை நண்பராக எங்களை அடையாளப்படுத்திய புராணம் கிழித்தெறியப்படும். மாமன்னன் நந்தன் என்கிற புதிய வரலாறு எழுச்சி தமிழரின் துணையோடு விடுதலை சிறுத்தைகளால் உயிர்ப்பிக்கப்படும். விருதுகள் வழங்கும் விழா அல்ல, அன்பை, பாசத்தை, தோழமையை, வலியை, ஆனந்தத்தை, எதிர்கால சமத்துவத்திற்கான கனவை பகிர்ந்து கொள்கிற விழா என்ற அடிப்படையில் வருகை கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்று நானும் வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.